2019 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணியிலும் மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அன்பு அண்ணன் OPS அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவுடைய தலைமையிலும் அமையப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தமிழகத்தில் நடைபெறவுள்ள 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவையும் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு அளிக்கும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் இன்று வரையிலும் நாங்கள் தனிச்சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம். அதே போல தேர்தல் ஆணையத்தில் தனிச்சின்னம் பெற்றே போட்டியிடுவோம். அது அறிவிப்பாங்க. கடந்த காலத்தில் நிறைய அதாவது சின்னத்தில் பிரச்சனை இல்லைங்க, அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது அது உங்களுக்கு எப்போ வேலை பண்ணுறா அதனால தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். வேறு பண்ணுறபடியா சின்னத்தில் பிரச்சனை இல்லை. நான் வேற உறுப்பினராக மாறணும், அதெல்லாம் நடைமுறையில் சில பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறோம். சின்ன பிரச்சனை அதிமுக எங்களுக்கு பின்னால் இருக்கிற போது அச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனை நிச்சயமாக. அதுபோக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, பாமக இருக்குது, இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வர இருக்கிறார்கள். எந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலும் 40க்கு 40 வெற்றி பெற்று மகத்தான